ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். நல்லா மணக்க மசாலா அரைச்சி செய்கிறதுனால நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க, கருகிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக செவக்க வறுத்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்குறீங்க இல்லையா, அப்பயே சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்று போல் செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும். மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சாதம் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் திரும்பவும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கணும். இப்போ இது கூட ஒரு தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா நீளமாக அந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாகி அந்த நிறம் மாதிரி வரட்டும். நான் பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. அப்பப்போ திறந்து கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த காய் முழுமையெல்லாம் வெந்திருக்காதுங்க, ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், தண்ணியும் முழுமையாக வற்றி வந்திருக்கு, காயும் ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மசாலா பொடி, அதை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு தாங்க அரைச்சிருக்கிறோம், அதனால் திரும்பவும் வறுக்க வேண்டாம். ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். இடையில கலந்து விடுங்க, அப்போ தான் எல்லா காயும் ஒன்று போல் வெந்து நல்லா தண்ணி வற்றி வரும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. காய் முழுமையாக வெந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. மசாலா நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இப்போ இதில் சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசியை வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரியாக ஆற வச்சு வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட அளவுகளும் சாதத்தோட அளவும் சரியாக இருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் சாப்பிடும்போது நார்மலாக நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை நம்ம சுட சர்வ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.